அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. சிலர் என்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க, பிரதர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், அவமானப்பட்டேன், நிந்தைக்குள் கடந்து வந்தேன். அப்பதான் ஆண்டவருடைய அன்பை நான் அறிந்து கொண்டேன், ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டேன், அவர் கொடுக்கிற விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கஷ்டங்கள் தான் என்னை கிறிஸ்துவோடு கூட இன்னும் நெருங்கி வாழ்வதற்கு உதவி செய்தது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இதைதான் தாவீது 119 சங்கீதம் 67வது வசனத்திலே சொல்கிறார், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சில நேரம் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் நம்மை அழித்து போட அல்ல, ஊன்ற கட்டுவதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். எல்லாரும் நினைப்பாங்க, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் பாடுகை, நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், உபவாசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையில் என்னை நடத்துகிறார்? சில உபத்திரவங்கள் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சகோதரன் என்று சொன்னாரு, நான் பிரதர் நிறைய செலவு பண்ணுவேன், ஒரு முறை என்னிடத்துல பணமே இல்லை, மிகுந்த அவமானத்துக்கு கஷ்டத்துக்குள்ள கடந்து போயிட்டேன். அப்பதான் பணத்தினுடைய மதிப்பை கற்றுக்கொண்டேன், சிக்கனமா செலவு பண்ணணும்னு சொல்லி நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏன்னா இப்பதான் நான் ஒழுங்கா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். அப்ப சில காரியங்கள், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. தாவீது சொல்கிறார் 119 சங்கீதம் 71வது வசனத்திலே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் வேதனைப்பட்டது எனக்கு நல்லது. தாவீதின் மேல அபிஷேகம் இருந்தது, வல்லமை இருந்தது, அவர் இசை வாசித்தாலே பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நிறைய உபத்திரவத்தின் வழியா கடந்து போனார். அவர் ராஜாவாகிறதற்கு முன்பு பயங்கர வேதனை, அவமானம், ஒவ்வொரு இடங்களுக்கும் அப்படி ஓடுகிறார். ஆனால் அந்த உபத்திரவங்கள் தான் தாவீதை உருவாக்கிற்று. இந்த காலை நேரத்துல நீங்க நிறைய வேதனைகள், பாடுகளோடு கூட, கஷ்டங்களோடு கூட நீங்க இருக்கலாம். நீங்கள் அதை கண்டு கொள்ளாதிருங்கள். இந்த காரியங்களில் தான் நாம் இன்னும் கர்த்தரோடு நெருங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். இரண்டாவது, தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற முடி கூட விழாது. இந்த உபத்திரவங்கள் ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இந்த பலவீனங்களை தேவன் ஏதோ ஒரு நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார். நான் இன்னும் கிறிஸ்துவோடு கூட நெருங்க வேண்டும், இன்னும் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உபத்திரவங்களும், வேதனைகளும் நம்ம இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகும். பாருங்கள், யோசேப்பு தன் சகோதரர்களால் விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் இருக்கிறார். செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை செல்கிறான். பல காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, அவன் நினைச்சு பார்க்க முடியாத உபத்திரவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. கடைசியிலே எந்த சொப்பனத்தினால் அவன் வெறுக்கப்பட்டானோ, ஒரு சொப்பனத்தினால் உயர்த்தப்படுகிறான். அருமையான சகோதரா, சகோதரி, இன்னைக்கு உங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் உங்களை ஊன்ற கட்டும். நீங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் மேலே எழும்புவீர்கள். ஆகையினாலே சோர்ந்து போகாதிருங்கள். தாவீது அவர் சொல்கிறார், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஆனால் உபத்திரவப்படுகிறதற்கு முன் நான் பல காரியங்களை செய்தேன். உபத்திரம் வந்த பிற்பாடு என் வாழ்க்கை ஒழுங்காயிற்று, அதனால் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். நமக்கு வருகிற எல்லா கஷ்டங்களையும் கிறிஸ்து அனுமதித்ததாக நினைத்து சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்குவோம். நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவன், இழப்புக்கு பதிலாய் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். யோபு உபத்திரவப்பட்டார்,
2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். யோபுவை போல உண்மையா இருப்போம், நிச்சயம் அதன் பிரதிபலனை காண்போம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இன்றைக்கு சரீரத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, பல சூழ்நிலைகளில் உபத்திரவத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாமல் ஆண்டவரை உம்மோடு கூட நெருங்கி ஜெபிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஒரு காலம் வரும்போது அவருடைய வாழ்க்கை மிகவும் மாற்றப்பட்டு ஆசீர்வாதமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அன்றைக்கு சொல்லட்டும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் ஆண்டவரின் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க எனக்கு அது உதவியா இருந்தது என்று சாட்சி சொல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.